நோய் எதிர்ப்பாற்றல் குழந்தைகளுக்கு பெரிய அளவுல குறையுது. அடிப்படை காரணம் என்ன? காலையில நம்ம குழந்தைக்கு பல குழந்தைகள் காலை சாப்பாடு சாப்பிடுறது இல்லை. ஏன்னா ஸ்கூலுக்கு போற அவசரம், என்ன கையில கிடைக்குதோ அந்த நேரத்துல ஒரு பால்ல கரைச்சு கையில கொடுத்து விடும். இல்லைன்னா வீட்டுல வாங்கி வச்சிருக்கோம் பிளேக்ஸ், அந்த பிளேக்ஸ் தூக்கி போட்டு பாலை ஊத்தி போட்டு கையில கொடுத்துருது. கேட்டா பிளேக்ஸ் வெளிநாட்டு கம்பெனி, மிக சிறப்பா இருக்கு, அதுல விட்டமின் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அது இருக்குன்னு அட்டைப்பெட்டியில இருக்குன்னு எடுத்து போடுறோம். சின்ன வயசுல இருந்தே எப்போவாது கேட்கறானா, என்னைக்காவது வாங்கி கொடுக்குறோமேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குப்பை உணவுகளை கொடுத்துதான் அந்த குழந்தை வளர வளர அவர்களுடைய இயல்பான நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து கொண்டே வருது. அன்றைக்கு இருந்ததை விட கல்லை திண்டால் கூட செரிக்கக்கூடிய வயதுன்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு அவங்களுடைய எதிர்ப்பாற்றல் மிகப்பெரிய அளவுல குறைந்து கொண்டே வருவதற்கான அடிப்படை காரணம் இந்த மாதிரி துரித குப்பை உணவு தான். 80% உங்களுடைய வீட்டுல உணவு காய்கறிகளோ பழங்களோ தான் இருக்கணும். 20% தான் அரிசியோ சோளமோ கோதுமையோ தானியங்களோ இருக்கணும் இருக்கான். அரிசி சிறப்பு தான், தானியம் சிறப்பு தான், ஆனால் அவற்றை குறைவாக பயன்படுத்தி நிறைய காய்கறிகள் பயன்படுத்துற பழக்கம் வச்சுக்கணும்.